பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் வெற்றியை உறுதிப்படுத்தும் மக்கள். வைரலாகும் வீடியோ. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 16 நாட்கள் உள்ள நிலையில் வேட்பாளர் களத்தில் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். இந்நிலையில் பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகளில் மதுரை தெற்கு சட்டமன்றம் வெற்றி பெறும் பட்டியலில் உள்ள நிலையில் அந்த தொகுதி மக்களிடம் நமது சேனல் சார்பாக கருத்து கேட்கப்பட்டது. பலரும் பேராசிரியர் வெற்றி பெறுவார், அனைத்து விஷயங்களும் அறிந்த ஒருவர், நல்ல திறமையானவர், கட்டாயம் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் வெற்றி பெறுவார் என்று கூறுகின்றனர். இதன் மூலம் மதுரை தெற்கு இந்த முறை திமுக கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது. சாதாரணம் நினைக்காதீங்க, அவர் ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சன். அவர் நிச்சயமாக ஜெயிப்பார், சந்தேகம் வேணாம். நீங்கள் என்ன தான் காசு கொடுத்தாலும் அவருக்கு அந்த இது தெரியுது சார், அவருக்கு டாக்டிக்ஸ் தெரியுது, ஜனங்களோட இதுகள் தெரியுது. அவர் வந்தாலே அவருக்கு இருக்கிற லீடர்ஷிப்புக்கு எல்லாரும் சப்மிசிவ் ஆவான். ஒரு ஆளுக்கு லீடர்ஷிப் இருந்தால் தான் நீங்கள் சப்மிசிவாக இருக்க முடியும். லீடர் நல்லா இருந்தாருன்னா எல்லாம் சரியாக இருக்கும். இப்போ சென்ட்ரலில் கரப்ஷன் இல்லை, ஏன்? லீடர் சரியாக இருக்கார், சபார்டினேட்ஸும் சரியாக இருக்காங்க, செக்ரட்டரிஸும் சரியாக இருக்காங்க. ஒரு கிளரிக்கல் உத்தியோகம்னா ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் முடிஞ்சிடும். நீங்கள் போலீஸ் உத்தியோகம்னா எப்பவும் வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனால் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும், லீவும் இல்லை. அதனால் இதெல்லாம் ரிஃபார்ம் பண்ணணும். இது நீங்களும் நானும் பேசி தீர்க்கக்கூடிய இதுகள் இல்லை. அதுக்கு நிறைய இதுகள் இருக்குது. வேண்டியது இல்லை, ரவுண்டாக வரணுன்றது கூட இல்லை. கொஞ்சம் பப்ளிசிட்டி நாம் பண்ணினாலே அவர் ஜெயிச்சுடுவார், அதில் சந்தேகம் வேண்டியது இல்லை. எல்லா சமூகத்துக்கும் அவர் அதாவது என்ன பிரச்சனைங்கிறது அவருக்கு நல்லா புரியுது, அதை எப்படி தீர்க்கணுங்கிறது அவருக்கு புரியுது. ஸோ நமக்கு பிரச்சனை புரியறதில்லை, அதனால் தீர்வும் தெரியறதில்லை. நம்மளும் குழம்பிக்கிட்டு அடுத்தவனை குழப்பி அந்த மேட்டரை குட்டிச்சோறு ஆக்கிறோம். பட் அவர் அப்படி இல்லை, அவர் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டிருக்காருன்னா இந்த ஒரு ஆல் இண்டியா இது வந்தது சார், மிஸ்டர் குருமூர்த்தி துக்ளக் ஆசிரியர் இருக்கார். அது அந்த இயக்கம் பேர் மறந்துட்டேன். ஆல் இண்டியா லெவலில் அவர் சுற்றிருக்கார். அவர் காந்தியன் தாட்ஸ் படிச்சிருக்காரு, சாஸ்திரா இதில் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. ஸோ நீங்கள் எதை பற்றி எந்த ஒரு பிரச்சனை பற்றி பேசினாலும் அவர் தெளிவாக கரெக்டாக பேசுவார். மற்றவங்க மாதிரி இந்த குளறுபடி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது, கன்ஃபியூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவர்கிட்ட இருக்காது. நிச்சயமாக அவர் தான் ஜெயிப்பார், சந்தேகமே வேண்டாம். ஓகே, நிச்சயமாக அவர் தாங்க ஜெயிப்பார், வேறு வழி இல்லை. அவருக்கு ஜனங்க அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதாவது மாற்றுக் கட்சிக்காரன் கூட அவருக்கு, அதாவது இது என்ன சொல்கிறேன்னா லீடர்ஷிப் இருந்தால் நீங்கள் சப்மிசிவ் ஆகித்தான் தீரணும். நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், நல்ல லீடராக இருந்தால் இது நம்ம கொஞ்சம் பின்னால் ஒரு மாதிரி பேசலாம், ஆனால் முன்னால் பேசுகிற மாதிரி இருக்காது. பின்னால் அவருக்கு போயிடும், ஓட்டு போயிடும். நிச்சயமாக அவர் தான் ஜெயிப்பார்.